ஹாய் ஆல், இன்றைக்கி நாம் வாட் மென் வாண்ட் அப்படிங்கிற படத்தோட ஷார்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு பெண்ணோட மனசில் ஆண்கள் நினைக்கிறதெல்லாம் கேட்டால் அது என்ன ஒரு வரமாக இருக்கும், அதே பட்சத்தில் அது எவ்வளோ பெரிய சாபமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிற படம் தான் இந்த படம். நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய போஸ்டில் இருக்காங்க. இவங்களோட ஒர்க் என்னென்னா, புதிய புதிய அத்லெட்ஸை இவங்க கம்பெனியோட சைன் பண்ண வச்சு அந்த கான்ட்ராக்ட் மூலிமா ஏர்ன் பண்ணுறது தான். ஸோ இந்த இடத்துல நிறைய ஆண்கள் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இது ஒரு அத்லெட் ஃபீல்டு அப்படிங்கிறனால அத்தனை ஆண்களுக்கு நடுவில் ஒரே ஒரு பெண்ணாக நம்ம ஹீரோயின் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பொசிஷன் ரொம்ப ஜாஸ்தியான பொசிஷன். ஏன்னா அங்கே இருக்க ஆண்களுக்கெல்லாம் இவங்க மேலே ஒரு பொறாமையாக இருக்கும். பாரு, ஒரு பொண்ணாக இருந்துட்டு இத்தனை விஷயம் சாதிக்கிறாளே அப்படின்னு. அப்படி இருக்கிறப்ப தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பொசிஷன் கிடைக்க போகுதுன்னு நினச்சிருந்த டைம் அது வேறொரு பையனுக்கு போக, நான் அப்படி இன்னும் பண்ணாமல் இருக்கிறேன்னு கேட்க போதான் அவங்க பாஸ் சொல்கிறாங்க, இல்லை நீ ஒரு பொண்ணாக இருக்கிறனால உன்னால் அத்லெட் கூட கனெக்ட் ஆக முடியல. ஸோ இதெல்லாம் ஆம்பளைங்க தான் பண்ண முடியுங்கிறப்ப தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. அப்போது என்னால் இதை பண்ண முடியாதா, இத்தனை வருஷம் நான் தானே பண்ணிகிட்டு இருந்தேன், நான் இந்த சேலஞ்சில் வின் பண்ணி காமிச்சு அந்த ஒரு பெரிய ஆளோட இங்கே வரேன் அப்படின்னு சொல்லி வெளியே வராங்க. அதாவது வெளியே வராங்கன்னா அந்த கம்பெனி விட்டு வெளியே வரல, ஒரு சபதத்தை போட்டு வராங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஆண்கள் மனசில் நினைக்கிறது தெரிஞ்சால் ரொம்பவே நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டோட ஒரு பேச்சுலர் பார்ட்டி அட்டென்ட் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தோன்னா ஒரு சூனியக்காரி இருக்கா. அந்த சூனியக்காரி மூலமாக நம்ம ஹீரோயினுக்கு ஆண்கள் மனசில் நினைக்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிற ஒரு பவர் கிடைக்க ஒரு இறைச்சலாக இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு இது ஒரு மாதிரி இருந்தாலும் லேட்டர் ஆக ஒவ்வொருத்தவங்களையும் மனசில் நினைக்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுபடி இவங்க செயல்படுறாங்க. ஸோ மீன் டைமில் இவங்க ஒரு பப்புக்கு போயிருக்கிறப்ப தான் அங்கே இருக்கிறவரை கனெக்ட் பண்ணிக்க இவங்களுக்கு ஒரு புது ஃபீலாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆண் கூட இந்த அளவுக்கு அவங்க கனெக்டடாகவே இல்லை. பட் அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ ஆண்கள் மனசில் நினைக்கிறத அப்படியே தெரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க மனசில் ஒன்று நினைப்பாங்க, மைண்டில் ஒன்று நினைப்பாங்க. ஸோ அவங்க நினைக்கிறது அவங்களுக்கே புரியாதுங்கிறப்போ அதெல்லாம் கிடையாது, ஆண்கள் நினைக்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் தான் புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி இவங்க பிஹேவ் பண்ணிக்குவாங்க. அப்படி போயிட்டு இருக்கிற டைமில் தான் இந்த விஷயம் இவங்களுக்கு எதிராகவே முடியும். அதாவது இவங்க என்ன நினச்சாங்களோ அது அப்படி கிடையாது. நம்ம மனசில் என்ன நினச்சி அதை நம்ம பண்ணுறோமோ அந்த விஷயம் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்க. ஸோ இந்த விஷயம் எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த அத்லெட்ஸ்லாம் போய் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு கனெக்ஷனை உண்டு பண்ணி அவங்க பாஸ் கிட்ட சபதம் போட்ட மாதிரி ஒரு நல்ல அத்லெட் பிளேயரை இந்த கம்பெனியோட கான்ட்ராக்டில் சைன் பண்ண வைக்க அவங்க தான் பெரிய பொசிஷனில் வருவாங்கன்னு டிசிஷன் எடுக்கிறாங்க. பட் அந்த டைமில் வேண்டாயா, கூட எனக்கு இனிமேல் வேலை செய்ய முடியாது, நானாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து அங்கே எனக்கு நானே அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டை கொண்டு வந்து அங்கேயும் நான் ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி விட்டு வெளியே வர இவங்க கூட டிஸ்கண்டினியூ ஆனவங்க எல்லாருமே அவங்க கூட வராங்க. இதோட பாடமும் முடியுது. மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.